ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயில் இன்சர்ஷன், ஹவு டு இன்சர்ட் அ நோடு, அதுதான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, பைனரி சர்ச் ட்ரீயில் என்னென்ன மாதிரியான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நார்மல் ட்ரீ டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நோடு வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க, அதுக்குண்டான அல்கோரிதம் ப்ளஸ் அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இன்சர்ட். ஓகே, இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், வேல்யூ கமா ரூட். ஓகே, வேல்யூ கமா ரூட். ஓகே, சரி, இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல். ஸோ இனிஷியலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது அந்த நோடு வந்து ரூட் நோடாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. தட் வில் பி த ரூட் நோட். அந்த ரூட் நோடு எப்படி இருக்கணும்னா எம்டியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். சரிங்களா, ரூட் நோடு வந்து நல்லா இருக்கணும். சரி, இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னா என்ன பண்ணும், ரூட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோடு ஆஃப் வேல்யூ. ரூட் நோடில் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வந்து ரூட் நோடாக வந்துடும். ஓகே, சரி, ரூட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த வேல்யூவை அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, சரி, இது வந்து ஒரு நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு நோடு வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த நோடு வந்து ரூட் நோடு க்ரியேட் பண்ணி அதில் ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம். சரி, இப்போது கண்டிஷன் என்ன கண்டிஷன், இஃப் root dot data greater than value. If root dot data greater than value. ஓகே, சரி, இப்போ என்ன அர்த்தம், நெக்ஸ்ட் ஒரு நம்பரை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணோம், இஃப் ரூட் டாட் டேட்டா கிரேட்டர் தேன் வேல்யூ. சரி, இந்த வேல்யூவோட ரூட்டில் இருக்கிற வேல்யூ கிரேட்டராக இருந்ததுன்னா, ஓகே, ஸோ என்ன பண்ணோம், இஃப் root dot left is equal to null. ஓகே, அதாவது நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ விட ரூட் வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா ரூட் டாட் லெஃப்ட், அந்த ரூட்டோட லெஃப்ட் சைடில் எந்த வேல்யூமே இல்லை, நல் வேல்யூவாக இருந்ததுன்னா, ஓகே, சரி, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்டிஷன் வந்து root dot left is equal to new node of value. Okay, new node of value and as well as return. Okay, as well as return. So and also insert value comma root dot left. சரி, இதுதான் வந்து இதோட அல்காரிதம் வச்சுக்கோங்களேன், லாஜிக். ஓகே, ஃபஸ்ட்டு இன்சர்ட் வேல்யூ கமா ரூட். ஓகே, சரி, ரூட் நோடு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ரூட் நோடு நல்லா இருந்ததுன்னா ரூட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் வேல்யூ. என்ன வேல்யூ தருமோ அந்த வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ரூட் நோடில் வந்துடும். சரி, அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு இஃப் ரூட் டாட் டேட்டா கிரேட்டர் தேன் வேல்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை விட ரூட் நோடு வந்து பெருசாக இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா, இஃப் ரூட் டாட் டேட்டா கிரேட்டர் தேன் வேல்யூ வந்தால் இஃப் ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நல். லெஃப்டில் நல்லா வேல்யூ எதுவும் இல்லையா அப்படின்னு பார்க்கும், நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும். எஸ், நல்லா இருக்குது அப்படின்னா ரூட் டாட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட் ஆஃப் வேல்யூ. ஸோ ரிட்டர்ன் பண்ணும், அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஃபைனலாக வந்து இன்சர்ட் வேல்யூ கமா ரூட் டாட் லெஃப்ட். என்ன வேல்யூ தருமோ அதை வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதாவது நெக்ஸ்ட் வேல்யூ விட ரூட் வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு. ஓகே, இல்லைனா ரூட் வேல்யூ விட அடுத்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ சின்னதாக இருந்தால் லெஃப்ட் சைடு, பெருசாக இருந்தால் ரைட் சைடு. ஸோ எல்லாம் ஒன்று தான். சரி, இப்போ ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிட்டோமா.
சரி நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கலாம். சரி ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதே மாதிரி இஃப் root dot data less than value அப்படி இருந்ததுன்னா, as well as if root dot right is equal to null. ஓகே அப்படி இருந்தால் root dot right is equal to new node of value. new node of value அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஃபைனலி நம்ம என்ன பண்ணோம், இன்சர்ட் எதை எங்கே இன்சர்ட் பண்ணோம், இன்சர்ட் வேல்யூ கமா ரூட் கமா ரைட். ஸோ இதோட இந்த சூடோ கோட் முடிக்கிறோம். சரி இப்போ ஆல்ரெடி 3,1 ரெண்டு வேல்யூ கொடுத்தோமா. ஸோ 3 வேல்யூ வந்து ரூட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ரூட் வேல்யூட சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தால் என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடில் போட்டாச்சு. அது ஆல்ரெடி லாஸ்ட் இதிலே பார்த்தோம். இப்போ ரைட் சைடில் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து நான் 2 தரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இஃப் ரூட் டாட் டேட்டா லெஸ் தேன் வேல்யூ, அதாவது ரூட் டேட்டா ஓகே ரூட் டாட் டேட்டா லெஸ் தேன் வேல்யூ. சரி ரூட் டாட் டேட்டா வந்து அதாவது ரூட் வேல்யூ விட நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ லெஸ்ஸராக இருந்ததுன்னா, சரிங்களா, சாரி ரூட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ விட லெஸ்ஸராக இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 5 இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 இப்போ விட்டுருங்க, 5 இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ 5 இன்சர்ட் பண்ணும்போது 5 வேல்யூ விட ரூட் வேல்யூ சின்னதாக இருக்குது. அதாவது என்ன வேல்யூ தரமோ இதுதான் 5. ஓகே 5 வேல்யூ விட ரூட் வேல்யூ எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்ததுன்னா இஃப் ரூட் டாட் ரைட் சைடில் நல்லா இருந்ததுன்னா root dot right is equal to new node of value. ஸோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம், ரைட் சைடில் இன்சர்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணி அப்போது 3 இது ரூட் நோடு இருக்கிற லெஃப்ட் சைட் ரூட் நோடை விட நெக்ஸ்ட்டு வர வேல்யூஸ் கம்மியாக சின்னதாக இருந்ததுன்னா அது எல்லாமே லெஃப்ட் சைடில் வரும். வேல்யூஸ் ரூட் நோடை விட வேல்யூஸ் அதிகமாக இருந்தால் அது எல்லாமே ரைட் சைடில் வரும். ஸோ அப்போ இங்கே 1 போட்டாச்சு, இங்கே 5 போச்சு. நெக்ஸ்ட்டு 2 போடும்போது பாருங்களேன், 2 போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பெருசு. ஓகேவா, ஸோ அப்போ எங்கே தான் வரணும், அது ஆக்சுவலி ரைட் சைடில் தான் வரணும். நெக்ஸ்ட் இங்கே வரும். சரி நெக்ஸ்ட்டு நான் 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 வந்து 5 வேல்யூ பெருசு. ஸோ அப்போ என்ன 6 ரைட் சைடில். அப்போ இங்கே பாருங்கள், ரூட் நோடை விட ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எல்லாமே எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. லெஃப்ட் சைடில் வர வேல்யூ எப்படி இருக்குது, சின்னதாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ தான் இதுதான் வந்து ஒரு பைனரி ட்ரீயில் ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறதுக்குண்டான ப்ரொசீஜர். ஸோ இன்றைக்கி இன்சர்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டெலிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.